இங்கே இருக்கிறது மாத்திரமல்ல, அங்கேயும் என்ன பண்ணணும்? ஏன்னா வந்தபோது பார்த்தீங்கன்னா அநேகர் வெண்வஸ்திரம் தரித்திருந்தீர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். என்ன வஸ்திரம்? பரலோகத்தில் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். என்ன வஸ்திரம்? அப்படிதானா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு வஸ்திரம் இருக்கு, அப்படிதானா? ஆட்டுக்குட்டியானவருடைய கரெக்டா பிரதர் சொன்னார் பாருங்க. அங்க கொடுக்கப்படுற வஸ்திரம் வெண்வஸ்திரம் தான். ஆனா அந்த வெண்வஸ்திரம் எதுல துவைக்கப்பட்டிருக்குமா? அப்ப அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு சிலருக்கு வந்து வெண்வஸ்திரம்னாலே பிடிக்காது, வெளில போடவே மாட்டாங்க. ஆனா நீங்க பரலோகம் போகணும்னு விரும்புறவங்க அங்க போனா என்ன வஸ்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அதனால நம்ம மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். நம்முடைய மாம்சத்தின் மூலமாய் வஸ்திரத்திலே கரைபட்டிருக்கும் என்று சொன்னால் அது என்ன பண்ணணும்? நம்ம தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? அவர் நம்மோடு கூட பேசும்படியாக பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். என் நாமத்தின் மகிமைக்கென்று நான் உருவாக்கி சிருஷ்டித்து படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொண்டு வா என்பேன் என்று சொன்னாரே. என் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்த இந்த சபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொன்னீரேன். சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. உடைய அனந்த ஞானம் விளங்குகிறதற்காக, எழுதியிருக்கிற வேதத்தின்படியாக நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். செவிகள், கண்கள், இருதயம் திறக்கப்படுவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள், உலகத்தின் மாயைகள் சுட்டரிக்கப்படுவதாக. திறக்கப்படட்டும் இருதயம், செவிகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலமே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6. எபிரேயர் 13. ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். தைரியம் எப்போ தெரியுமா வரும்? எப்போ வரும் தைரியம்? சேர்த்து வைக்கும் போது வரும்? சேர்த்து வைக்கும் போது வருமா? பயம்தான் வரும். வேத வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் மிகுதியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் என்ன பண்ணாதான்? உதவாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லையா? ஜீவன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கொடுங்கள். அப்பொழுது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எச்ச கையில் கூட என்ன பண்ண மாட்டான், கஞ்ச பிசுனாரிம்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனம் சொல்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி. இதெல்லாம் நான் அனுபவிச்சதால தான் சொல்றேன். வியாபாரம் பண்ணும்போது என்னுடைய இதில் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை நடக்க செய்தார். அதனால தான் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கணும். அதில் கூட எபேசியருக்கு எழுதும்போது, நீங்கள் ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை
அப்ப ஞானம் இல்லாதவன் எப்படி நடப்பான், ஞானம் உள்ளவன் எப்படி நடப்பான்? சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைகள் உனக்கு அறிவு இருக்கா அப்படிம்பாங்க. உடனே பிள்ளைங்க உங்களுக்கு அறிவு இருக்கா பிள்ளைகள் கேட்பாங்க. ஆனா பிள்ளைகள் கேட்டா சகோதரிகள் கோவப்பட மாட்டாங்க. கணவன் கேட்டா என்ன பண்ணுவாங்க, எனக்கா ஞானம் அறிவு இருக்கான்னு கேட்டீங்க, உங்களுக்கு இருக்கா, உங்க அம்மாவுக்கு இருக்கா, உங்க வீட்டுக்கு ஒருத்தருக்குமே கிடையாதும்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் பவுல் கொலோசையர் நிருபத்துக்கு அங்க அந்த சபைக்கு எழுதுகிறார். கொலோசையர் ஞானம், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்பட ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவன் மேல் அவர் கண்ணை வைக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில இதே பகுதியில் நான் இதை அனுபவிச்சதுனால சொல்ல வரேன். எனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள், மனிதர்கள், உண்மையிலே எனக்கு அப்பவும் தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிறாரா. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அதனால தாவீதால சொல்ல முடிந்தது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 19வது வசனத்துல வாசிங்க. சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்ன பண்ணாரா? உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க முதலாவது சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, உங்க பிரியமாய் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுது, நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா, போற வழி. அதனாலதான் தாவீது சொன்னான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்ன போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கணும்னா என்ன செய்யணுமா? அவன் வேதம், அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. மட்டும் இல்லை, ஒன்றுல கூட பிசக விடாதபடி உன்னை காப்பார். அல்லேலூயா. என்னால் சொல்ல முடியும் எத்தனையோ முறைகள் ஊழியங்களில் போகிற இடங்கள்ல, பைக்கில் போகும்போது எத்தனையோ இடங்கள்ல சில நேரங்களில் நான் ஆண்டவரை நினைத்து அப்படியே ஓடுவேன். காலையிலே எழுந்து 5 மணி சர்வீஸ், 7 மணி 9 மணி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் வண்டியில். அப்படியே யமகா இருந்தது அப்போ அப்படியே பறந்துக்கிட்டு தான் போவேன் ஊழியத்துக்கு போகும்போது. ஆனால் அவன் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை ஊழியத்துக்குன்னு போகும்போது. ஆனால் வேகம், விவேகம், நிதானம் வேணும். எப்பவுமே இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி கேள்விப்படும் போது, சட்டக்கல்லூரியில் படிக்கிற 4 பேர் காரில் போயிருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ல 4 பேர் மரித்துட்டாங்க. ரொம்ப வேகம் அவசியம் இல்லை பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிமார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வேகம் விவேகம் அல்ல. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிக்கிறார்கள். எங்க தாபரிக்கிறார்களா? விவேகத்தின் வழி. விவேகம் எங்க இருந்து வருது? வேத வசனத்தின் மூலமாய் எனக்கு வருகிறது. இவைகளை நான் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கை கொள்ளும் போது எனக்கு தேவன் விவேகத்தை தருகிறார். மனிதனால் கொடுக்க முடியாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். பரிசுத்தத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கணும். வேத வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ, இந்த திருவிருந்துக்கு வர ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அப்படியே இந்த திருவிருந்துக்கு வந்தனால என் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக ஓடும். அப்படியே அதை அந்த நெருங்குறதுக்கு, அந்த பந்தியை நெருங்குறதுக்கு எனக்காக அடிக்கப்பட்டீங்க பாடல் பாடும்போதே அப்படியே கண்ணீர் வரும். அந்த பாடல் அந்த தேவ சமூகத்தில் சேரும்போது அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை சிறிய தவறுகள் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் தெரியுமா துணிகரமா இந்த திருவிருந்தில் பங்கு பெறாமல் இருக்கிறாங்க. நல்ல ஆலயத்துக்கு போவாங்க. ஒரு முறை
ஒரு தம்பி, இலங்கை தேசத்தில் உள்ள தம்பி என்னோட கூட ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ட்ரெயின் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சொன்னான், அண்ணா அங்கே ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு குடும்பத்தை சந்திக்கணும் நம்ம. என்னப்பா அப்படின்னு. அப்போது அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம். நான் அங்கே படிக்கும்போது ரொம்ப ரவுடியாக இருந்தேன், என்னை இந்த பையன் சரியில்லை, அவனை சீட் கொடுத்து என்ன பண்ணிடுங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து சண்டை போட்டாங்க, அவ்வளோ மோசமாக இருந்தேன். இந்த பையன் ரட்சிக்கப்பட்டு என்னோட கூட இந்த ட்ரெயின் மினிஸ்ட்ரி, பஸ் மினிஸ்ட்ரிக்கெலாம் வருவாப்பில். அப்போ அங்கே போய் நான் பார்க்கும்போது அவங்களோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். அப்போது நல்ல வசதியாக இருந்தாங்க. அது தெரிந்து அவங்களுடைய ஆபரணங்களை பார்க்கும்போதே தெரிந்தது. அப்போ கேட்டேன், எங்கம்மா போகிறீங்க சபைக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, அப்போது வந்து அது சிபிஎம், இப்போ தான் டிபிஎம்னு மாற்றிருக்காங்க, சிபிஎம் சபைக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், அவங்கள பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த கேள்வி வந்தது, நீங்கள் திருவிருந்து எடுக்க முடியாது அப்படின்னு. ஆமாம். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு. இல்லை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. அப்போ வந்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணிட்ட எங்க போக முடியாது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் என்ன பண்ணுவேன். அப்போ இது ரெண்டையுமே நீங்கள் செய்யலைன்னா எப்படிமா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க? பிரச்சனைகள் தானமா வரும். ஆமாம், அப்படி தான் வருது. சத்தியம் இருக்குது, கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா? வேத வசனத்துக்கு நடுங்கணுமோ. என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். தாவீது சொல்லுகிறான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவ பயம் உள்ள வந்துருச்சுன்னா அவன் எந்தவித தீமையும் செய்ய மாட்டான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்க வேண்டும். அப்பதான் வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறார் மனுஷர்கள் தீமை விட்டு. ஆமா, ஒருவருக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது தேவ பிள்ளைகள். அப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் சொல்லும் போது இல்லை இல்லை அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேத வசனம் தான் எனக்கு நினைவு வந்தது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது. 1 பேதுரு இல்ல, நீங்க எது வாசிக்கிறீங்க? 1 பேதுரு 2:7. அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள். முதல்ல சொன்ன இப்ப நீங்க வாசித்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன் அவர்கள் இடறுகிறார்களாம்? வேத வசனம் சொல்கிறது, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். அது யாரால் வருகிறது? அவர்களுக்கு. இடறலை நமக்கு முன்பதாக நிறைய பேர் போடுவாங்க. பாலாக் என்பவன் பிலேயாமை கூப்பிடும் போது அவன் இடறலை போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 165வது வசனத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு. எனக்கு இடரல் வரக்கூடாது. நான் சுத்தவானா என்னை காத்துக்கொள்வேன் என்று சொன்னால் நான் இடர மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் இது வரணும். எனக்குள்ள பிராக்டிக்கலா நான் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவிச்சிருக்கிறேன் இதை நான். இதே பகுதியில் வியாபாரம் பண்ணும்போது போலீஸ்கள் பிரச்சனைகள், ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு பிரச்சனையாகி கடையெல்லாம் மூடிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க போராட்டம் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஐயா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அண்ணனுக்கு தெரியுமா? பின்னால் இருக்கிறவருக்கு. அந்த அண்ணனை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவங்களாம் ரட்சிக்கப்படுறத சபையில் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகரை நீங்கள் கூப்பிட்டு வரணும். நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கூப்பிடணும். சும்மா அன்னைக்கு மட்டும் போய் கூப்பிட்டு இல்லை, எப்பவுமே அவங்கள்ட்ட நல்லா பழகணும். வேதம் சொல்கிறது, புறம்பானவர்களுக்கு முன்பதாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போதான் அவங்க வருவாங்க. ஓடி வரணும். நீங்கள் கூப்பிடும் போது ஓடி வரணும். உடைய நல்ல நடக்கையை பார்த்து தூசிப்பாங்க அவங்க. நம்ம நல்லா நடக்கும்போது. ஆனாலும் பிரச்சனைகள்னு வரும்போது, போராட்டம்னு வரும்போது, பாடுகள்னு வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, உபத்திரவம்னு வரும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்,
ஏசப்பா அவங்களை நேசிக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஒரே வார்த்தை, ரொம்ப ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கூட்டம் வந்து விட்டா போதும். ஆரம்ப நாட்களை நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக நான் பார்க்கிறேன். அந்த பகுதியில் ஒரு குடிசை, செங்கனின்ற ஒரு அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன், செங்கனியுடைய இடத்துல கடை வச்சுருந்தேன். இப்போ இருக்குது பாருங்கள், இந்த மேக்னம் பிரிண்டிங், அதில் செங்கனின்ற ஒருத்தர் இருந்தார். அவருடைய கடையில் தான் கொட்டா கடை வச்சுருந்தேன். நம்ம பக்கத்தில் இருக்க மாமணி டிஎம்கேல இருக்கார், அவர் தான் எனக்கு அதை இது பண்ணி கொடுத்தாங்க. அது அப்போது இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் ஊழியம் அந்த இடத்துல டெய்லி நடக்கும். சிறு பிள்ளைகள் ஊழியம் அந்த இடத்துல டெய்லி மாலையிலானா என்ன பண்ணுவோம், அந்த மரம், ஜாதிகா மரம், அந்த பேக்கிங் மரம்லாம் ஆணி தட்டி கழட்டும் போது அந்த பிள்ளைங்க வருவாங்க. அந்த பிள்ளைங்களை இது பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் சிறு பிள்ளைகள் ஊழியம் நடக்கும். இப்போ இன்றைக்கி அந்த பிள்ளைங்களை பார்க்குற எல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஒரு சிப் லீடராக இருக்கிறாங்க. கடந்த நாள் ஒரு பையனை பார்க்குறேன், அவனுடைய தங்கை வந்துட்டு இருந்தா, அவன் போகும்போது அவெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க, பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறான் அந்த பையன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அதன் பலனை. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, இது என் மேல் விழுந்த. எத்தனை பேர் அறிவிக்கிறீங்க? இதுல என்ன இருக்குன்னா, இந்த சுவிசேஷத்தில் ஜீவனும் அழியாமையும் இருக்கிறது. மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற மனிதன் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படக்கூடிய வழி இருக்கிறது. இந்த எழுத்தை நாம் அறிவிக்கும் போது வேத வசனம் சொல்கிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இந்த வேத வசனத்தை கொடுக்கும் போது, சொல்லும் போது, அது குறைந்த அளவில் இருக்கலாம், ரொம்ப நேரம் பேசணுன்றதில்லை. வேத வசனம் சொல்லுது, இந்த வசனம் ஒன்று வெறுமையாய் திரும்பாது, வானமும் பூமியும் என்னுடைய வார்த்தைகள். எத்தனையோ இடங்கள் அந்த சாட்சி கேட்டிருக்கேன். ட்ரெயின் ஊழியம், ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம், போய் பண்ணுவோம். நேற்று கூட ஊழியம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பண்ணும்போது ஒரு லேடிகிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு லேடிஸில் கொடுத்த ஒரு அம்மா அப்படி திட்டிட்டு போகுது, இது இந்த நாடு, இந்து பூமி, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு திட்டிட்டு போகிறேன். இன்னொருத்தன் திட்டுறான், என்னென்னமோ பிடிச்சி திடலாம், உனக்கு வேறு வேலை இல்லை, என்ன தின்ற நீ. நிறைய நிந்தைகள், அவமானங்கள். ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு செத்த கிரியைகள் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது. அதை செஞ்சுட்டு வந்து இங்க துதிக்கும் போது உனக்கு ஆராதனை இன்பமா இருக்கும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் அதெல்லாம் ஒரு ஓரம். ஐஸ்வர்யம் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லாது. தேவனை நல்லா பாடி 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 துதிக்க 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 ஆராதிக்க 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 கர்த்தர் உங்க மூலமாய் மகிமைப்படுவார். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமான் பாடி. உங்க வீட்டில் பாடல் இருக்கிறதா? தாவீது எப்பவும் அவரை பாடிட்டு இருந்தான். என் நாவானது நாள் முழுதும் உடைய துதியை சொல்லும், அவைகளின் தொகையை அறியேன். நல்லா துதிங்க. எக்காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி. மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்கு முன்பதாக உம்மை புகழுவேன். ராஜாக்களுக்கு முன்பதாக கூட உம்மை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீ பணிபுரிகிற இடத்துல உன்னை குறித்து சொல்ல முடியுமா? ஒரு அருமையான தம்பி தெரியும், ஹெச்ஆரா இருந்த தம்பி. நல்லா அவன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான், நல்லா பெரிய குடும்பம். எப்படியே வந்துட்டான். சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க இவன் மேலே கொஞ்சம் பொறாமை. அப்போ அப்படி இப்படிங்கும்போது அந்த வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, தம்பி நீ சர்ச்சுக்கு வாப்பா, இங்கே தான் பக்கத்தில் கோடம்பாங்க, சர்ச்சுக்கு வா கர்த்தர், அண்ணா நகரில் வேலை செய்கிறான் தம்பி, சர்ச்சுக்கு வாப்பா கர்த்தர் உனக்கு இறக்கம் பாராட்டுவார் அப்படின்னா கூப்பிட்டுருக்காரு. உடனே வந்திருக்காரு. அப்போ அந்த தம்பிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமாக இருந்திருக்கு, யாரும் ஒன்றுமே என்ன பண்ணல. அப்புறம் 2 வாரம் வந்திருக்காப்புல, இவர் கூப்பிடுவார்னு பார்த்துருக்காரு, கூப்பிடல. இன்னும் என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நான் இனிமேலாம் உன்னை கூப்பிட மாட்டேன், ஒரு டைம் கூப்பிட்டு போனேன், இனிமேல் நீ என்ன பண்ணணும், நீ தான் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். இன்றைக்கி அந்த தம்பியை பார்த்தா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறார். ட்ரெயினில், பஸ்ஸில், எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய சபையில் ஒரு 50 பேரை வந்து நிர்வகிக்கக்கூடிய கிருபை.
அவர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறார். அவருடைய தம்பி ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாராம். ஒரு 5,000-6,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவர். அதை கேட்டிருக்காங்க என்னென்னு பைபிள் எழுதும்போது அவருடைய பெயர் வந்து விக்கிரக ஆராதனை செய்கிறவருடைய பெயர். அப்போ தம்பி உன்னுடைய பெயர் வந்து இந்த பெயர் போட்டிருக்கு, ஆனால் கீழே கிறிஸ்டின் போட்டிருக்கே என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்பாங்கல்ல பார்த்துட்டு, உன் பேர் வந்து இந்து பேராக இருக்குது, ஆனால் கீழே என்ன இருக்குது, கிறிஸ்டின்னு போட்டிருக்க. எனக்கு கிறிஸ்டினா ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? எங்கள் அண்ணன் ரொம்ப தண்ணி அடிக்கிறவனாக இருந்தான், குடிகாரனாக இருந்தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போ மாறிட்டான், ரொம்ப நல்லா இருக்கிறான். உங்களை குறித்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு குறித்து சொல்ல முடியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது. இங்கே பக்கத்தில் வந்து இந்த சைடில் மாமணி அவங்க வீட்டு பக்கத்தில் ஒன்று A1 பீஃப் ஸ்டால் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இல்லை அது, இப்போ இல்லை அது. அங்கே குண்டு சந்தானம்லாம் இருந்தாங்க. சந்தானம் எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தானம் 1988 நானும் அவரும் சேர்ந்து பில்லர் பக்கத்தில் வந்து சாராய கடை ஒன்று டாஸ் இது கடா மார்க், என்ன மார்க்கு, அங்கே போய் கடா மார்க் அடித்த ஆட்கள் தான் இதே பகுதியில். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணுமா? ஒரு முறை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் ஒரு சுவிசேஷ கூட்டம் மைக்கு வச்சு சும்மா அப்படியே தெருவா பண்ணிட்டோம். அப்போ என்னை குறித்து ஒருத்தர் சொன்னார், இப்போ இவர் பேச போகிறாரு, இவர் ரொம்ப பாவியாக இருந்தவர், மோசமாக இருந்தவர், அப்படி இப்படின்னு இருந்தார். அப்போது அது பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரி சொன்னா, ஐயோ அவரா நல்லவராஜா, அப்படிலாம் இல்லையா அப்படின்னு. பக்கத்தில் உள்ள சகோதரி 13வது தெருவில் உள்ளவங்க, அவங்க சபைக்கு வர்றவங்க, ஐயோ அப்படிலாம் இல்லையா, இவர் நல்லவராச்சா, இப்படி நீங்கள் அவரை போய் மோசமான ஆளுன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ரொம்ப மோசமானவன், கேடு கெட்டவன், மட்டமாக வாழ்ந்தவன் நான் நம்ம அப்படி பார்க்குறேன். என் வாலிப வயசில் எங்கள் அப்பா என்னைய, நீ ஒன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு அவமானம், வீட்டை விட்டு வெளியே போய் தூக்கு போட்டு சாகுன்ட்டாங்க. அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன்? என்னுடைய வாலிப வயதில் இதே சைதாப்பேட்டையில் தான் நான் வளர்ந்தது, படித்தது, ஸ்கூலில். அவ்வளோ மோசமான வாழ்க்கை. அதனால வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, என்னுடைய சொந்த ஜனம். பாடணும்ல, சுத்திகரித்தீரே சொந்த ஜன உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் எங்கள் உள்ளத்தில் வந்தீரையா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்தார்ன்றது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரியருக்கு எழுதும் போது அதை அவ்வளவு அழகாக எழுதுகிறார். ரோமர் 2:7-8. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார். என்ன அளிப்பாரா? சும்மா கொடுத்துட மாட்டார், வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த. ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, அந்த நற்கிரியைகளை செய்யும் போது உனக்கு சோர்வு வரும். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவனுக்கு மட்டும் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலையே. நீங்க உதவி பண்ணும்போது பாருங்க, ஒரு சிலருக்கு பண்ணியிருப்பீங்க, அடுத்தவன் வந்து கேட்டு நிற்பான். அதனால இயேசு சொன்னார், கைமாறு கருதாமல் கொடுன்னாரு. அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணாத, உன்னிடத்துல கடன் கேட்கிறவனுக்கு நீ என்ன பண்ணாத, முகம் கோணிலும் நமக்கு அநேக நேரம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:10, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:10. சிலருக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு கூட இருக்கு வசனம், எல்லாருக்கும் கொடுத்துட கூடாது. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமற் போகிறான். வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமான் இறங்கி கொடுக்கிறான். நீங்க தேவ பிள்ளைகளை இன்னைக்கு சொல்றேன்,
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்க. கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை. தேவ பிள்ளைகள் கடனே வாங்கக்கூடாது. இந்த இதில் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது சின்ன ஃபால்ட்டுக்கு மறுபடியும் வந்திருந்தோம். அப்போ வந்திருந்தார் ஒருத்தர், மறுபடியும் ஹெல்மெட்லாம் போட்டுருந்தார். வண்டியை பார்க்கும்போது அதில் அந்த கீழே என்ன இருந்தது, ஜீசஸ்ன்னு போட்டிருந்தது இங்கிலீஷில். அப்போ பார்த்துட்டு எங்கே போகிறீங்க சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போது உங்கள் பக்கத்தில் கோடம்பாக்கத்தில் போகிறேன் அப்படின்னார். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னார். அப்போ கேட்டேன், இந்த வண்டி என்ன ரேட் ஆகுது? புது வண்டி. என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சின்ன பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, புது வண்டியாக இருந்தது, என்ன ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டேன். இது எப்படி வாங்கினீங்க அப்படின்னா, கேஷில் தான் வாங்கினேன். இன்ட்ரெஸ்ட் 50,000 ரூபாய் போடுறோம், எதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்? இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாகனங்கள் ஃபைனான்ஸ் இல்லாமல் வாங்கியிருக்கிறீங்க? ஓடவே கூடாது. அதுக்கு நீ ஒரு பழைய வண்டி கூட வாங்கிட்டு ஓட்டலாம், சைக்கிளை கூட ஓட்டலாம். என் பையன் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறமா எத்தனையோ வருஷம் வண்டி கிடையாது, சைக்கிளில் தான் போவான். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலை நடத்த அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிறம்பதை அகற்றும். உன் மகனை சிக்ஷை செய், முதிர் வயதிலே உனக்கு என்ன பண்ணுவான்? ஆறுதல் செய்வான். எனக்கு எத்தனை பேர் தெரியுமா ஹாஸ்பிட்டலில் பார்க்குற ஆக்சிடென்ட், குறைந்த வயது ஆக்சிடென்ட், மரிச்சு போயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வந்து கேட்ட உடனே வாகனங்களை வாங்கி கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. எப்படி வளர்க்குறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? ஆலயம் என்பது என் வீடு சகல ஜனங்களுக்கும் என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுவேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும். ஏன் பிரச்சனை வருது? ஏன் மரணம் வருது கிறிஸ்தவ குடும்பத்தில்? உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஏன் காக்கல? நீ உன் பிள்ளைகளின் வாழ்வை ஏன் காண முடியல? எங்கேயோ சம்திங் ராங். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்கிடுவாரு. அதான் தாவீது சொன்னான், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. இன்னொன்னு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன ஊற்று புறப்படுமா? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு என்ன பண்ணு? தூரப்படுத்து. நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்துட்டேன், ஆனா இன்னும் விட வேண்டிய காரியம் இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அவர் சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ன குணமா? எத்தனை பேருக்குள்ள துர்குணம் இருக்கு? எனக்குள்ள இருக்கு. என தாவீது சொன்னான், அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என்னை என் துர்க்குணத்துக்கு விலைக்கு காத்து கொண்டேன். அவருக்குள்ளே துர்க்குணம் இருந்தது தாவீதுக்குள்ள. அவர் சொல்றாரு, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என்னை என் துர்க்குணத்துக்கு விலைக்கு. எத்தனை பேர் காத்துக்கொள்றீங்க? துர்க்குணம் நமக்குள்ள வரும். சகலவித துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல. இந்த வசனத்தின் மேல எப்படி இருக்கணுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவன் என்ன பண்ணுவேன்? அவன் என்னிடத்தில் வாஞ்சை. எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளை நிந்திக்கிறதற்கு எம்மாத்திரம் விருத்த சேதனம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு, இன்றைக்கு நமக்கு விருத்த சேதனம் கிடையாது. இன்னைக்கு என்னது? ஞான ஸ்நானம். அடக்கம் பண்ண பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான். உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை. கலாத்தியர் 3:27 சொல்றான். கலாத்தியருக்கு எழுதும்போது, உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும். எத்தனை பேர் தரித்திருக்கிறீங்க?
நாம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று ரோமர் 13:14 சொல்றான். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும், இச்சை நினைக்கிறதெல்லாம் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், கடனுக்கு வாங்கணும், லோன்ல வாங்கணும், தண்டல் வாங்கணும். நோ. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை அடங்கணும். அடக்குடாவல் அப்படிம்பாங்க ஒரு சிலர். என்ன பண்ண, 5 அறிவுள்ள மனுஷன் மிருகத்தை அடக்கிட்டு நான் பெரிய தைரியசாலின்றான். 5 அறிவுள்ள மாடை அடக்கிட்டு என்ன பண்றான், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்க அறையிறாங்களா, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அடக்கம் வேணும், இச்சை அடக்கம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு. அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது 17வது வசனத்துல சொல்றாரு. 1 தீமோத்தேயு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். எப்படி இருக்க கூடாதா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென், ஆமென், ஆமென். உன்னுடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கிறது? உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கா, படிப்பின் மேல இருக்கா, நல்ல வருவாய் இருக்கிறதுனால? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்ன பண்ணார்களா? ஐடி பீப்புள், நல்ல சம்பளம், 1 லட்சம் 2 லட்சம், கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, சரியா துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கியவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. மரித்து போனவர்களுக்கு அதிசயம் செய்வாரா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, பணம் இருக்கு, அந்த இது வந்துடவே கூடாது. சபைக்கு வந்து தாழ்த்தணும் சொன்னாங்க. திருவிருந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? போராம இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒழித்து விடு. அதான் வாசம் சற்று முன்னால, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? இதை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் வந்தாங்க. பால்ராஜ் வர்றாரு, பக்கத்தில் இருக்கலாம் அரசியல்வாதிலாம் வர்றாங்க, இன்ஸ்பெக்டர் கமிஷனர் வந்தார். கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? என்ன தப்பு? ஒன்றும் தப்பு கிடையாது, இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேசினார், அதனால தான் வந்தேன். உடனே வெளியில விட்டாங்க. எதுக்கு இப்போ நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு அப்போ தான் நினச்சி பார்த்தேன். இதே பகுதியில் பெரிய கோடீஸ்வரன் அமைச்சர்கள் ஃபோன் பண்ணி கூட 3 நாள் லாக்கப்பிலே வச்சிருந்தாங்க. என்னை கர்த்தர் விடுவித்தார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குற வராவர். அவர் வசனம் நிறைவேறணுமே. இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்குட்படுத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இடங்களில் தெரியுமா? ட்ரெயினில் போகும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பேர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடும், அடி விழும். எத்தனை இடங்கள் அடி கொடுத்த நம்ம இன்னைக்கு அடி வாங்கினா ஏன்? கிறிஸ்துவின் நிமித்தம். ஏன் தெரியுமா? சபையின் நிமித்தம். இந்த சபைக்காக தான். கொலோசையர் 1:25 சொல்றார், வாசிப்போம். இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் என்ன பண்ற? நிறைவேற்றுகிறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்றீங்க? வார்த்தையை நீங்க அறிவிக்கணும், சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று என்ன பண்ணாரா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்னுடைய எஜமானாகிய இயேசுவே அப்படி அறிவிச்சாருன்னு நம்ம சற்று முன்ன சொன்னோம்ல. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு
ஊழியம் செய்கிறதற்கு செத்த கிரியைகளை உங்கள் மனசாட்சியை சுத்திகரிச்சிட்டாரா? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க? எத்தனை ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க? ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று இருக்கு. நீ எல்லா ஞானம் இருந்தாலும், உலகத்தில் என்ன வேத அறிவு இருந்தாலும், படிப்பறிவு இருந்தாலும், ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். ஞானவான்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 வருஷத்துக்கு முன்னால் சைதாப்பேட்டில் வீடு கடை அங்கே வச்சுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் 8 மணிக்கு சபைனா 10 மணிக்கு முடியும். உடனே என் மனைவியை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து சைக்கிளில் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பேன். பணம். ஆனால் இப்படிப்பட்ட சபையில் வார்த்தைகள் வரும்போது 6 நாள் வேலை செய்து 7வது நாள் அது உன் தேவனாகிய, உடனே கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் என்னைய கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அப்போ பக்கத்தில் கடை, பர்னிச்சர், மரம் அறுக்கிறது, நிறைய கடைகள் பக்கத்தில், அந்த கொட்டா கடை இருக்குது, பக்கத்துலேயே வச்சுருந்தேன். அப்போ சொல்லுவாங்க, இவன் பிழைக்க தெரியாதவனா இருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை நல்லா வியாபாரம் ஆகுமே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். அதே போல் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் என்ன பண்ணுவானா, சபைக்கு கொடுக்கறத குறித்து கிண்டல் பண்ணாங்க என்னைய. இதெல்லாம் நினைக்க கஷ்டமாக இருக்கு. ஆனால் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் எனக்கு தெரியும், எனக்கு ஞானம்லாம் அறிவில்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிச்சார். நான் ஒரு சின்ன இடம் தான் அந்த நல்லாங்குப்பத்தில் வாங்கியிருந்தேன், 200 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, விசாலமான இடத்துல இந்த பகுதியில் ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. இது எனக்கு வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியால், நீங்கள் அவர் மேலே பிரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை. அதனால தான் அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த பண ஆசை குறித்து சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும், சிலர் அதை இச்சித்து, 10ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்ன 9, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசையினால எவ்வளவு தேவ ஜனங்கள் விழுந்திருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பேன். ஆரம்ப நாட்கள்ல, ஆரம்ப விசுவாசியா இருக்கு, ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இதெல்லாம் இப்படி இருக்க, இவங்க ஆண்டவருக்கு செய்யறாங்களே. என் வார்த்தைக்கு அவன் நடுங்கிறானா? என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? என்னுடைய வசனத்துக்கு அவன் பயப்படுறானா? அங்கதான் நான் வாசம் பண்ணுவேன். அவங்கள தான் நான் காப்பேன், எல்லாரையும் காக்க மாட்டேன், எல்லாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57:17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம், கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். எப்படி நடந்தார்களா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இங்க எப்படி மாறுபாடாய் நடந்தார்கள். எபேசியர்ல சொன்ன, நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல் எப்படி நடக்கணுமா? கவனமா. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு, ஆகாரை திருமணம் பண்ண நிமித்தம். ஆனா தாவீது சொன்னான், ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்ணுவேன்? நடப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? வார்த்தையை உறுதிப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு, வாயினால் அறிக்கையிடு. இருதயத்தின் நிறைவு உன் வாயினால கர்த்தர் அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றார், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். உன் வாயினால கிறிஸ்துவை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உன் படிப்பினால, உன்னுடைய உடம்பு திறமையினால. வசனம் சொல்லுது, என் சாமர்த்தியமும், உபாகமம் 8ல் என் கை பலனும். என்ன பலன்?
இங்கிலீஷ்ல என்ன இதுக்கு? பெரம்பூர்ல ஒரு கொலை நடந்து பார்த்தீங்களா? ஆம்ஸ்டாங். அவனுடைய தாயார் வந்து ஒரு கிறிஸ்தவங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மனிதன் கெட்டவன் சொல்ல வரல, அநேகரை படிக்க வச்சிருக்கிறார், அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை வந்து யார் மேல இருந்தது? ரட்சிக்க மாட்டாதவர்கள் மேல இருந்தது. ரட்சிக்க மாட்டாத மேல நம்பிக்கை இருந்து காக்க முடியல. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா காக்கப்பட்டிருப்பானே. இவர் காப்பாராயிற்று. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில உன்னை என்ன பண்ணுவாரு? எவ்வளவு விட்டுட்டாப்லே, கஷ்டமா இருக்கு. நல்ல மனுஷன். ஏதோ தொழில் போட்டிகள், ஸ்கிராப் எடுக்கிறதுல பல லட்சங்கள் வரும். ஸ்கிராப் கோடிக்கணக்கில் லாபம். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கூட போட வேண்டாம், கம்பெனியில் சொன்னால் போதும், கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிராப்பை பற்றி எனக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்ன பண்ணாத வியாபாரம் கிடையாது. போட்டி, தொழில் போட்டி. அதனால தான் பண ஆசை எல்லாம் தீமைக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஆசைப்படலாம், ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை, சஞ்சலத்தோடு கூடிய அதிக வருமானத்தை பார்க்கிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய. என்னுடைய மகன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ரொம்ப கம்மியாக தான் தருவேன்னு சொன்னாங்க, எல்லாரும் தருவேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு இடத்துல போய் வேலை செய்தான் அவன். 2015 வேலை செய்யும்போது வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வரும்போது போகணும்பா அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை போகணுன்றான். டேய், நான் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன போதிக்கிறேனோ, நான் சபையில் என்ன போதிக்கிறேனோ அதன்படி தான் என்ன பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நல்லா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது? எத்தனை பேருக்கு அப்படி மகிழ்ச்சியா இருக்கு? இன்றைக்கு நீங்க அப்படி நல்லா பாடி துதித்து ஆராதித்து தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள், இன்னைக்கு என் பிள்ளைகளை பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமா இருக்கு. சைதாப்பேட்டையிலேருந்து இந்த புதூர் ஸ்கூலில் வந்து நான் பஸ் ஏறுவேன். எங்கே தெரியுமா? வில்லிவாக்கம் போகிறதுக்கு. சைதாப்பேட்டையிலேருந்து நடந்து வந்து வில்லிவாக்கம் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் எங்கே ஏறுவேன்? புதூர் ஸ்கூலில் ஏறுவேன். ஆனால் சிலருடைய நிந்தையான பேச்சுகள், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்படியே திரும்பி பார்க்க 38 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் திரும்பி பார்க்கும்போது, நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமா? நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? குடும்பம் இருக்குமா? பிள்ளைகள் இருக்குமா? ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு, 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. 3 பிள்ளைகளும் படித்து நல்லபடியாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஒரு பையன் இப்போ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருப்பான் திருவொற்றியூரில், ஏஜி சபையில், அவங்களுடைய மாமனார் சபையில். அல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னொருத்தனும் அவனும் ஊழியம் பண்ணும். மகள், எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஆனால் அப்போ திரும்பி பார்க்குற ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், கண்ணீரோடு விதைக்கிறவன். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு சின்னதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். அவர் தேடுறதுல உண்மையாக இருக்கணும், அவர் துதிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு என்ன பண்ணப்படும்? அதை விட்டுட்டு இந்த லோனு கிடைக்குமா, மகளிருக்குள்ள கிடைக்குமா, பேங்க்ல கிடைக்குமா? எரேமியா ரொம்ப கோபத்தோட பேசுறாரு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அங்க இருந்து வருமா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலும் இருந்து ஜெயம் வராது. சங்கீதம் 75 சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலும் இருந்து கர்த்தரே ஒருவனை தாழ்த்தி, அவர் அதற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். 2 கொரிந்தியர் 8:9 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணார்? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அதான், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பாடல்களை உணர்ந்து பாடுறீங்களா? ஃபாதர் ஒரு பாட்டு பாடி இருப்பார்,
அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே இருப்பேன், சத்தமாக பாடுவேன். வீட்டில் வந்து முன்னால் நல்லா பாடுவேன், பைக்கில் போகும்போது பாடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆரம்ப நாட்களில் சினிமா பாட்டை பாடினவன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, 35 வருஷம் இதே சைதாப்பேட்டையில் அந்த அப்படியே சைக்கிளில் வருவோம், இந்த ரோட்டில் அப்படியே போவோம். எந்த ரோடு? அந்த மெயின் ரோடு கிடையாது. அப்போ இந்த வாழைப்பழம் மண்டி இருக்குல்ல, அந்த பெட்ரோல் பங்கு, அதுதான் ரோடு. அது ஒரு சிலருக்கு பெரியவங்களுக்கு தெரியும். சினிமா பாட்டை பாடிட்டு போவோம், நானும் என்னுடைய அண்ணனும் சைக்கிளில் சினிமா பாட்டு. இன்றைக்கும் பாருங்கள், தேவ பிள்ளைகள், உங்களுடைய நோக்கம் எது? சினிமா பாட்டை பார்த்து ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது கச்சேரி நடந்தா அறகுற டான்ஸு, அருவருப்பான இச்சையை தூண்டுகிற பாடலை பாடுகிற அந்த காரியத்தின் மேல் உங்களுடைய மனம் மயங்கி இருக்கிறதோ? கேட்கணும், ஆண்டவரே நான் உண்மை வேதனைப்படுத்திட்டேனே, உண்மை துக்கப்படுத்திட்டேன், நான் உண்மை பாட்டு தான் ஆண்டவரே பாடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதே பகுதியில் நான் கீழே உட்காந்து அப்படியே பாடிட்டு இருக்கேன். மீன்பாடி வண்டியில் உட்காந்து அப்படியே பாடிட்டு இருக்கேன். அப்போ ஒரு தம்பி வந்தான், கார்த்திக்ன்ற ஒரு தம்பி. அவர் தெரியும் அவங்களுக்கு, கார்த்திக் அந்த இது என்ன ஜானியுடைய பையன், ஜெயக்குமார் இறந்துட்டார் ஊழியக்கார், அவங்களுடைய அண்ணன் பையன். நான் என்னாச்சு ஏசப்பா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, டே சினிமா பாட்டை அப்படி பாடினவன்டா, நான் மோசமான ஆள்றான். ஐயோ அப்படியா, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லை, உங்கள் அப்பான்ட்ட போய் கேள்றா அப்படின்னு. உங்கள் அப்பாட்ட போய், ஆமாம் கேட்டது, ஆமாம் எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார். அண்ணாச்சி இங்கே உட்காந்து தம் அடிப்பார். என்ன அடிப்பார்? தம் அடிப்பார், சினிமா பாட்டு பாடுவார். எவனாவது வந்தால் என்ன பண்ணுவார்? பயப்படவே மாட்டார், அடி எவன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். ஆண்டவர் நமக்குள்ள வர வர நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை, சற்று முன்ன வாசிச்சோமே, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல என்ன பண்ணக்கூடாது? உங்க நம்பிக்கை அங்க சேர்த்து வைக்கணும். இயேசு சொன்னார், எங்க சேர்த்து வைங்க, எங்க சேர்த்து வைங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க சேர்க்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி 5:8 தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி, மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போகும்படி, வீட்டோட வீட்டையும் வயலோட வயலையும் கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. 4 வீடு இருக்குன்னா ஐயோ வர நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். கற்பனைகளை கைக்குள்ள அடுத்து சொல்றாரு, அவன் ஆஸ்தி இருக்கணும், உனக்கு உண்டான விற்று யாருக்கு கொடு? இன்னைக்கு வீடு மேல வீடு. ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவ் விடுறது இல்லை. சிலருக்கு நான் பேசும்போது சொல்லுவேன், ஒரு சகோதரி இதே ஏரியால, அண்ணே நீங்கள் அன்றைக்கி வந்து அந்த வீட்டில் பேசுனீங்க கூட்டத்தில், 6 நாள் வேலை செய்து 7வது நாள் அது உன் தேவனாகிய கர்த்தருடைய. அதுலேருந்து எங்கள் மச்சான் என்ன பண்ணுறதில்ல, அவருடைய கடை வர மச்சான் கடை என்ன பண்ணுறதில்ல, திறக்கிறதில்ல. ஆனால் சிலர் திறக்கிறாங்க கடை. எவ்வளோ கேடு தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு வேளை ஐஸ்வர்யம் வரலாம், வீடு வாங்கலாம், ஆனால் அது கேடு. கேடு உண்டாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வந்து தேவன் உண்டு பண்ணி இருக்கிற நாளில் நம்ம என்ன பண்ணுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:16. ஆண்டவராகிய தேவன் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு, இருண்ட மலையிலே உங்கள் கால்கள் இடறுகிறதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது, நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது, அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு, அவர் தேவன் அதை அந்தகாரமும் காரிருளுமாய் மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். என்ன செலுத்துங்க? எத்தனை பேர் செலுத்துங்க? நல்லா பாடி துதிங்க. எங்கேயும் துதிக்கணும், வெட்கப்படக்கூடாது. நீயோ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. நல்ல நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க? நான் சற்று முன்ன சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும்னு சொன்னாங்கன்னு பையனை, போண்டாம்ப்பா அப்படின்னு. இல்லைப்பா இப்படிப்பா, சம்பளம் கூட கிடைக்கல, 20 நாளுக்கு மேலே வேலை செஞ்சேன், சம்பளம் கிடைக்கல. ஆனால் அப்புறம் கஷ்டம், அதில் பாதி அமௌண்ட்டுக்கு தான் போனான் வேலைக்கு. ஆனால் நம்ம பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க வச்சுட்டோன்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னையவர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்தினா. எப்படி வர்றவங்க சபைக்கு வரும்போது முடியலாம் அப்படியே அலங்குலமாக போட்டுக்கிட்ட வரும். என்ன பண்ணுவோம்? நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி
ஆமென். உன்னை நிலைநிறுத்துவார். இன்னைக்கு பார்த்தா அவனுக்கு வேலை சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்புறம் அதே மாதிரி லீவு நாளே இவ்வளவு இருக்கின்ற, அது இல்லாம எக்ஸ்ட்ரா பல மடங்கு சம்பளம். கொஞ்ச நாள் கர்த்தருக்குன்னு கொஞ்ச நாள் உங்களுடைய பிரயாசப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நியாயக்கேடல வாயை மூடும். வேதம் சொல்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கும், சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற. ஆமென், ஆமென், ஆமென். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, உண்டு பண்ணி வச்ச நன்மை என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் பின்னால போய் யாரும் தருவாங்களா, கொடுப்பாங்களா? இந்த பேரம் பேசுறது, ரேட்டு பேச எவ்வளவு தருவீங்க சம்பளம்? இவ்வளவு கொடுப்பீங்களா? என் வேலையை பார்த்து சம்பளம் கொடுங்க. ஒரு சிலர் தரமே நோ நோ நோ, என் நீதியெல்லாம் அழுக்கடைந்த என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து தந்ததென்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் பேசினார். எப்படின்னா, இந்த கடையை கட்டிட்டு இப்போ இருக்கிற இடம் இதே ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு தெரியாதனால சொல்கிறேன், இதே ஏரியாவில் தான் இருக்குது. செல்வம் மர வியாபாரம்னு தம்பி வச்சுருக்காங்க. நான் அதை வியாபாரத்தை விட்டுட்டு வந்து ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல் டைமாக கர்த்தருக்குன்னு செய்கிறேன். அதில் சைலோ ட்ரேடர்ஸ்ன்னு இருந்தது. அப்போது வியாபாரம் பண்ணும்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், அதில் கடை முன்னால் அந்த இதில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே கடை முன்னே நடந்து ஃப்ரெண்ட்ஸுங்க போவாங்க, வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் நல்லா பாடிக்கிட்டு இருப்பேன், தேவனை நல்லா பாடி துதிப்பேன், வெட்கப்படாமல் பாடுவேன். எவனுக்கு பயப்படும்? அரைகுறை டான்ஸ் ஆடிக்கிட்டு ரோட்டில் ஆடுறாங்க, பணத்தை வாங்கிட்டு, அவனை காட்டில் நம்ம மட்டமா? நீ வெட்கப்படாமல் நல்லா பாடணும் தேவனை. பெட்ரோல் பங்க் போனால் நல்லா பாட ஆரம்பிச்சிருவேன். சுவிசேஷத்தை நேரடியாக சொல்ல முடியாது. தீயவர் திருடர், கொடியவர் கொலைஞர், இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்களவாடிக்கு அழைக்கிறார், ஓடியே வா. முடிஞ்சது சுவிசேஷம். அவ்வளோதான் சுவிசேஷம். ஒரு எத்தனை செகண்ட் இருக்குது? ஸ்டேட்டஸில் போட்டு விட்றீங்களா? பாடி எதையோ ஒருத்தர் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சினிமா நடிகனுடைய இதை போட்டு விட்றாங்க. தலை சொல்லு, தலையை எடுத்துடுறேன் அப்படின்றான். நீ ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு கர்த்தர் தான் தலையா இருக்க வேண்டும். இந்த சபைக்கு தலை யாரு? உனக்கு தலை யாரு? உன்னை உயர்த்தணும், உன்னை உயர்த்தணும். அதனால தாவீது சொன்னான், ஜனங்களின் சண்டைக்கு நீங்களாக்கி ஜாதிகளின் தலைவனாக வைக்கிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ருசிக்கணும், அந்த வார்த்தைகள் அப்படியே ருசிக்கணும். இரவும் பகலும் தியானமா இருக்கு தாவீதுக்கு. எப்பொழுது உன் கூட வருவார் அவர், உன்னோடு கூட எப்போது இருப்பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்ன எப்போ தெரியுமா இருப்பாரு? உனக்குள்ள தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. மீகா 6:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்னதான் தாழ்மை? அதான் நீதிமொழிகளை சொல்லும்போது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் பலனும் ஜீவனமும். உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு, நாட்களையும் கொடுப்பாரு, நீ உன் பிள்ளைகளின் வாழ்வையும். ஆனால் நீ மாய்மாலமாக தாழ்மையாக நடிக்கக்கூடாது. கொலோசியரில் சொல்றாரு, மாயமற்ற தாழ்மையிலும். மாய்மாலமாக நடிப்பாங்க. ஒரு சிலருக்கு காரியம் ஆகுனா மட்டும் என்ன பண்ணுவாங்க? காலை பிடிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து. எத்தனை பேர் உங்களை குறித்து தவறாக சொன்னால் கூட பரவாயில்ல, தவறாக பேசினா கூட பரவாயில்ல, கேட்காத இழி சொல்கள் கிடையாது. அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ பேச்சுகள், நிந்தையான பேச்சு, அவமானமான பேச்சுகள் எத்தனை பேர் இழுத்து கொண்டு போகப்பட்டிருக்கிறோம். கோர்ட்டில் நிறுத்தி இருக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம்.
நீதிபதி கேட்குறாங்க, என்ன ட்ரெயினில் சண்டை போட்டியா, தகராறு பண்ணியா? மாற்றி எழுதியிருக்கிறான். ரைட்டர் என்ன பண்ணிட்டான்? மாற்றி எழுதிட்டான். இல்லை இல்லை, சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஏன் நான் பொய் சொல்லணும்? பொய் சொல்லணுமா? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்குள்ளே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனே அனுப்புவாராம் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை. ஒரு முறை அப்படிதான், இன்னொரு டைம், பல டைம் நாங்கள் ட்ரெயினில் ஊழியம் பண்ணும்போது வீடியோ எடுப்பானுங்க, பிடிச்சிடுவானுங்க, இழுத்துட்டு போயிடுவானுங்க. எப்படி பண்ணலாம், யார் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தது, எப்படி பேசக்கூடாது தான், கைப்பிரதி கொடுத்தா கூட பிரச்சனை பண்ணுறான், மதம் மாற்றான்னு. அப்புறம் இதை குறித்துலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம்? எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது என் மேல் விழுந்த ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். ஆனால் தேவையில்லாத வார்த்தை என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. கல் மண்ணு விற்கிறவனு இயேசுவின் அன்பை என்ன பண்ணணும்? எடுத்து வேத வசனம் சொல்கிறது எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படி. பிசாசுக்கு ஒரு சிலர் அடிக்கப்படுவோம், நம்ம அடி விழுந்திருக்கு. ஒரு முறை சீர்காழிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஊழியம் செய்யணும், 2 நாள் ஊழியம், குரூப்பாக போகிறோம். அப்போ எனக்கு என்னென்னா, ட்ரெயினில் அந்த சென்ட்ரல் வரைக்கும், இங்கே கோடம்பாக்கத்துலேருந்து எங்கே போகணும், இது வரைக்கும் போகணும், நம்ம எக்மோர். அப்போ ட்ரெயினில் அந்த பெட்டியாக பேசிக்கிட்டு போகணுன்ட்டு, அப்போ பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு பெட்டியில் பேசும்போது வந்த தம்பிங்க இந்த பெட்டியில் பேசுங்கன்றாங்க. நான் அடுத்த பெட்டிக்கு பேசுறது கூட சரி தம்பிங்க இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். டமால்னு அடி உழுது முதுகுல. உருவம் திரும்பி பார்த்தா இப்படி இருக்கிறான். நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். உடனே ஒரு சவுண்ட் வருது, ஏய் ஏன்டா அடிக்கிற, என்ன அப்படி இப்படின்னு. ஏய், அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் அடிகள் வரும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்னுடைய நாமத்தினால் அநேகரால், நீங்க என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அநேகரால் என்ன பண்ணப்படுவீர்கள். அது வாங்கிட்டது எனக்கெல்லாம் அப்படி கோபம் அப்படி வரும். கேட்டேன், ஆண்டவரே எவனை நான் கையை என்ன பண்ணிடக்கூடாது, என் கை சும்மா என்னை அடிக்க நான் அவனை பிடிச்சி என்ன பண்ணிடுவேன். ஐயோ உங்களுடைய பிள்ளைன்ற நாம தூசிக்கப்பட்டுருமே. எத்தனை இடத்துல எப்படி நடந்திருக்கு, அடிச்சது இல்லை. ஆண்டவரே உமை குறித்து இப்படி சொல்லியிருக்குது ஆண்டவரே, உங்களுடைய வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே. நல்லா அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போகிறோம். ஒரு பெட்டியில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்தால் நிறுத்தலை. இங்கே போட்டான் ஒரு அடி, இங்கே போட்டான் ஒரு அடி, 2 அடி அடியே போட்டான். டமால் அப்படியே அது வெயிட்டா பேசிக்கிட்டே இருந்தால் முடிச்சு அடுத்த பெட்டிக்கு போகிற அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கி மலை. ஏன் அது அந்த அப்படி வந்தது, பரங்கி மலைன்னு ஏன் வந்தது? தோமான்னு ஏன் வரல? சென்ட் தாமஸ் மவுண்ட் ஓகே, தோமா அந்த இடத்துல கால் வைச்ச இடம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததை ஆகில் மிகுந்த பலனை தரும். அது பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அநேகரை எழுப்புறார் கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்தக்கூடிய கூட்டம் மிகுதி. இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது எந்த முறையில் அறிவிக்கலாம், நீ முழங்கால் போடணும். உன் வீட்டு பக்கத்தில் பல பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வீட்டில் பிள்ளைகளை கவனிக்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நீ என்ன பண்ணணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு நிற்கத்தக்க ஒருவனை தெரியும். தேசத்தின் அக்கிரமத்துக்காக பாவத்திற்காக அழுது புறமுடைய நெற்றியில் என்ன பண்ணு போடுறீங்களா, முத்திரை போடுறீங்களா? போடுவார் அவரு. அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை தார ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. முழங்கால நின்று ஜெபிக்கணும். நீ ஏசு அப்படிதான் ஜெபித்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் வேண்டுதல் நல்ல முழங்கால் நின்று ஜெபிச்சு பாருங்க. சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். அதான் தாவீது சொன்னான், உபவாசத்தால் என் முழங்கால்கள் சோர்ந்து போகிறது, என் மாம்சம் பலனற்று போகிறது. அவன் ஒரு துதிக்கிற வீரனாய் மட்டுமில்லை, அவன் சொல்றான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். துதிக்க துதிக்க உனக்கு விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை. ஐயா சொன்னாங்க, பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, விட்டுட்டு வந்தாங்க. இல்லை விட்டுட்டுலாம் வரல, விட வச்சார் அவர். நீ அப்படியே போற கடையை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஹைட்டில் கட்டியிருப்பான், இப்படி கட்டியிருப்பான், அப்படி கட்டிருப்பான், வைக்கிறதுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு. அப்படி கேட்பாங்க, யாருங்க கட்டினது, எவ்வளோ பிளானில் கட்டினீங்க? வியாபாரம் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு
இவ்வளோ வாடகை கொடுக்குறோம், அந்த கடைக்கு வாடகை, அந்த கடைக்கு குடோனுக்கு வாடகை, இதுக்கு வாடகை, ஒன்றும் கொடுக்காம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். உன் வழிகள் கர்த்தாவே மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகுறதில்லை என்றும் நடக்கிறவனுடைய நடைகள் அவனால் உறுதிப்படுகிறதில்லை என்றும் அறிந்திருக்கிறேன். எரேமியா 10 சொல்றான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே, இவ்வளோ கெட்டிட்டோமே, தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் என்ன பண்ணியிருக்கேன்டா. பண்ணாரு, அவரே பண்ணாரு. நீ தான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா? ஐஸ்வர்யத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன் சில வார்த்தைகள், ஆனால் முழுமையாக பேச முடியல. இன்னைக்கு உங்களுக்கு திருவிருந்து இருக்கிறது. ஐயா சொன்னாங்க 10:15 மணிக்கு முடியும். நான் கேட்டேன், கேட்க மாட்டேன் எங்கேயுமே, ஆனால் கேட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆலயத்துக்கு போகணும், திருவிருந்து எங்கள் சபையில் எடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால தான் ஐயாட்ட கேட்டேன். இல்லை சரி, இங்கே நம்ம திருவிருந்து என்ன பண்ணலாம்? சபையை குறித்த வைராக்கியம் இருக்குதா? உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். சத்தியத்துக்கு தோணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுக்கு தான் உங்களுக்கு கொண்டு வர்றாரு. சற்று முன்ன சொன்னேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து. ஏன் நாட்டுறாரு? எரேமியா 2:21. ஏங்க உங்களை நாட்டுறாரு? எதுக்கு? சும்மா ஏனோ தானே வந்துட்டு போட்டுட்டா. என் மகிமைக்கென்று நான் உருவாக்கி சிருஷ்டித்து படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொண்டு வாம்பேன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? எதுக்கு நாட்டினாரா அவரு? கொஞ்சம் முன்ன சொன்ன, என் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நான் உன்னை முற்றிலும் நல்ல கனி கொடுக்கிற நற்கனி கொடுக்கும். இன்னைக்கு என்ன குலம் நீ? இந்த ஜாதி சங்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாத்துலேயுமே ரிசைன் பண்ணேன், எல்லாத்துலையும் இருந்தேன். நான் இன்னைக்கு பரிசுத்த ஜாதி. அந்த எண்ணம் தான் இருக்கணும். யார் என்ன குறித்து சொல்லிட்டு போனாலும் சரி, அவர் என்னை அப்படி சொல்லிட்டு என்னைய பரிசுத்த ஜாதியா மாத்திட்டார். எந்த ஜனத்திலும் எந்த ஜாதியிலும் அவருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். வார்த்தையினால் நான் பரிசுத்தமாக்கப்படுறேன். வார்த்தையினால் எத்தனை பேர் பரிசுத்தமாக்கப்படுறீங்க? யோவான் 17:17 சொல்றார், இந்த வார்த்தையை கேட்டதுனால இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சரி. இன்னொன்று அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் எழுந்த நோக்கம் என்ன? தாம் கிறிஸ்துவை, எபேசியர் 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எடுத்துட்டாங்கன்னு வாசிங்க அப்படியே, அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன கண்ணா? கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினார அந்த வல்லமையை நான் விசுவாசிக்கிறவன எனக்கு அந்த வல்லமையை காணும்படி கொடுக்க முடியும் நான் வேண்டிக் கொள்கிறேன்றார். சற்று முன்ன சொன்ன அவருக்குள் கொலோசையர் 2:3 ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். இதை பேதுரு அப்போஸ்தலர்ல சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பேதுரு 3 கடைசி. எப்படி அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும்? எதன் மூலமா நமக்கு கிடைக்குது? அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களதற்கே அவரை அனுப்பினார் என்றான். எதுக்கு அனுப்பினாரா? எதுக்கு அனுப்பினார்? என்னைய தரித்திரனா இருக்கணும், ஏழையா இருக்கணும், அப்படியே அனுப்புனாரு. ஆசீர்வதிக்கணும். எனக்கெல்லாம் ஒரு சிலர் 20 வருஷம் 25 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இன்னும் இந்த தண்டல் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, அவன் தரித்திரம், எனக்கு அவனை பார்த்தா பிடிக்காது. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உன்னை சும்மா இருக்க அவர் அழைக்கல, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே. ஏன் அந்த ஆசீர்வாதம் வரல? எனக்குள்ள ஏதோ சம்திங்கிறான். பதவி உயர்வு வரல, எனக்குள்ள சம்திங்கிறான். ஒரு லேடி அந்த அந்த ஆரியகவுண்ட ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வேலை செய்கிறது, ஒரு சபைக்கு போகிற நல்லா ஒயிட்
சகோதரி. அப்போ புதுசாக ஒரு பெண் லைட்டாக அப்படியே சபைக்கு கொஞ்சம் போகிறாங்க, கேர்சலுக்கு போவாங்க, வைப்பாங்க. அந்த பெண் வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு எங்கள் மனைவிட்டு இது சொன்னது, என் மனைவிட்டு இது சொன்னது. அப்போது அந்த சகோதரி சொல்லும் போது, புதுசாக போகிற பெண் அந்த விசுவாசி 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஆனால் அது சொல்லு, முன்னாடி அதெல்லாம் வேலை செய்கிற வைக்கிற உனக்கு ஓனர் வந்து பெரிய பொறுப்புலாம் கொடுக்குறாரு, நான் முட்டி போட்டேன்னா அவ்வளோதான். நீ அடுத்தவங்க உயர்த்தப்படுறத நீங்கள் பொறாமப்படக்கூடாது. பொறாமையோ என்றால் எலும்புருக்கி அதற்கு முன்பதாக நிற்கத்தக்கவன். என்னுடைய உயர்வு ஏன்டதான் இருக்கு. நான் தேவனுக்கு பயப்படும் போது யோசேப்பினுடைய உயர்வு எப்படி இருந்தது? உனக்கு சிறைச்சாலை வரும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும். வேத வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் அடிமையோ அவன் வேலைக்காரனோ சுயாதீன. நான் அடிமையா இருக்க சில காலங்கள் உண்டு, யோசேப்பை போல. அங்கிருந்து நீ தள்ளப்படுவாய். அந்த நேரத்தில் வந்து வாதாடிக்கிட்டு இருக்க கூடாது. கோர்ட்டுக்கு போனேன், வழக்குக்கு போனேன். வழக்குக்கும் வாதுக்கும் எங்க போக கூடாது? பரிசுத்தவான்கள் உலகை நியாயம் தீர்ப்பார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்கிறான். எனக்கு என் சகோதரனுக்கு என்ன இருக்குது? சொத்துல பிரச்சனை இருக்கு, நீர் தீர்த்து விடுங்கும் போது இயேசு சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன். உனக்கு நியாயாதிபதியாகும் நியாயம் தீர்க்கிறவனாகும் என்னை நியமித்தவன் யாருன்னு கேட்கிறாரு. ஏன் விட்டு கொடுத்து போ? ஏன் விட்டு கொடுத்து போக முடியல? ஆல்ரெடி விட்டு கொடுத்து போக முடியல. உடனே கேஸ் போடுறிய, சண்டைக்கு போறிய. ஏன்? ஒரு ஆபிரகாம் லோத்துக்கு என்ன உண்டாச்சுது? பிரச்சனை உண்டா. செழிப்பான இடத்துல லோத்து பார்க்கிறான். ஆனா ஆபிரகாம், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அப்படி இருக்கிறீங்களா? நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறீங்களா? வசனத்துக்கு நடுங்குறீங்களா? நடுக்கம் உங்களுக்கு இருக்கணும். வேத வசனம் எப்பவும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவன். ஆனா எல்லாத்துக்கும் பயந்து இருக்க கூடாது. அதே ஏசாயா 57:17 உங்களுக்கு சொன்ன 11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு சொன்னார் லூக்கால, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், தெரிவிக்கிறேன். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதுங்க? அது நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். கர்த்தர் தான் நம்முடைய பயமும் அச்சமா இருக்கணும். ஆனா பயப்படுகணும் அவிசுவாசி எங்க போக முடியாது. வசனம் உனக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பாவத்துக்கு விரோதமாய் போராட்டுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்க அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பாயனால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதாபம். பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்துல வீடு மேல வீடு, ஆஸ்தி மேல ஆஸ்தி சம்பாரிச்சுட்டு நீ அங்க போலனா வேஸ்ட். எத்தனை பேர் என்கிட்ட காணிக்க கொண்டு வருவாங்க. சொல்ல, அண்ணன் காணிக்க வாங்குவாரா? சபைக்கு கொடுக்குறியா? சபைக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுக்கணும். உங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை நீ கடையை திறந்துருந்தா நான் உன்கிட்ட வாங்க மாட்டேன். நீ எல்லாம் கொடுத்துருந்தா கூட என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன், எடுத்துன்னு போயிடு. தேவையில்லை எனக்கு அப்படிப்பட்ட பணம். எனக்கு ஊழியத்துக்கு 10 ரூபாய் இருந்தா போதும், 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். எவ்வளவு இருந்தா போதும்? 10 rupees. ட்ரெயினில் ஏறினா இங்கேருந்து தாம்பரம், கோடம்பாக்கத்தில் மாம்பழத்தில் ஏறினா தாம்பரம், 10 ரூபாய் 10 rupees தான். உன் பணத்தை வச்சு நான் ஊழியம் செய்யணுன்ற அவசியம் எல்லாம். நான் பணம் இல்லாதவன் இல்லை. இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறனாலே நான் ஒரு ஜெபம் பண்ணேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணேன். அந்த வசனம் காலையிலே கடையில் போயிருக்கிறேன். கடையை பெருக்கிட்டு யாரும் வரல, பசங்களாம் லேட்டாக தான் வருவானுங்க. அப்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், இந்த இடம் வாங்கலை. அப்போ இருக்கும்போது அப்படியே கர்த்தர் பேசுகிறாரு. 2 மனுவும் இடத்துல கேட்கிறேன், நீதிமொழிகளில் 2 மனுவும் இடத்துல கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அதை எனக்கு மறுக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணீங்க? வசனம் இருக்கு, ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரம் ஏன் ஐஸ்வர்யம் வேண்டாம்? அடுத்து சொல்றாரு, ஐஸ்வர்யம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி, மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரர்
தரித்திரம் அடைகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு பேப்பர்ல வருது, பார்த்திருக்கீங்களா? வீட்டு வேலை செய்யறவங்க எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே பகுதியில் ஒரு குடும்பம் இருந்தது. இதே பகுதியில் வீட்டு வேலை செய்யறவங்க தெரியும், நல்லா தெரியும். அவங்க பையன்லாம் சின்ன சின்ன பசங்க. நம்ம பகுதியில் தான், இதே பகுதியில் வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு பிராமின் வீட்டில் செய்யறாங்க. அவங்களுக்கு பணத்தை போட்டிருக்காங்க, அதை போட்டிருக்காங்க, நகையை போட்டிருக்காங்க, ஒன்றும் கை வைக்கல. சுத்தமுள்ள கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நீ சுத்தமா இருக்குதா உன் கை? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாக்கோபு 4:8 சொல்றாரு, என் கையை பரிசுத்தமாக்கும், இருதயத்தை பரிசுத்தமாக்கும், தூய்மையாக்கும் ஆண்டவரே. நீங்க வேலை செய்யற இடத்துல இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. பொருளாசை உடையவர்களாய் மாய்மாலம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் இவ்வளவு கிடை கொடுப்பானே அப்படின்றதுக்காக என் கை சுத்தம் இருக்கணும். என் கையில சுத்தம் இருந்தால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு வாங்க கூடாது. எனக்கு ஒரு வீடு இருந்தா வாடகைக்கு விட்டு இருந்தேன்னா அந்த வீட்டை நான் இருமாப்பா ஆளக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களா இருக்கக்கூடாது. எத்தனை குடும்பங்கள் நைட்டான தண்ணி எடுக்கக்கூடாது, துணி துவச்சு போடக்கூடாது. அந்த சாபத்தெல்லாம் முறிக்க முடியாத இயேசு வந்தார். இந்த குறி சொல்றது, இந்த சாத்திரம் பார்க்கறதெல்லாம் தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது. நைட் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த தரிக்கிறியா? என்கிட்ட வருவாங்க வியாபாரம் பண்ணும்போது, கடன் வாங்க வந்து நின்றுப்பான். ஐயோ முதல் போனி கடை வாங்கிட்டு போயா, இந்த கையில் கூட ஐயோ எந்த கையில் வேணாலும் குடியா. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சாட்சி, ஐயா டைம் முடிஞ்சு போச்சு, அவங்க சொன்னது 10 முடிஞ்சிருன்றாங்க, திருவிருந்திற்கு. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கடை வச்சிருக்கும் போது நான் தண்டலுக்கு வாங்குவேன், வட்டிக்கு வாங்குவேன். ஏன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய ஃபைனான்ஸ் எனக்கு கிடையாது. தண்டல் வாங்குவேன், வட்டிக்கு வாங்குவேன், நகையை வந்து அடிக்கடி அடமானம் வைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சபையில் சொல்லும் போது, நீயும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ ஒரு முறை நான் வந்து அந்த கடையில இருந்து வெளியில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நற்பவின்ற ஒரு அரிசி கடை, அதில் தான் வச்சிருந்தேன் கடை. நற்பவின்ற இதில் கடை வச்சிருக்கும் போது வியாபாரத்துக்கு வந்து நிறைய சரக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் வாங்க வர்றவங்க பணம் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டான கொஞ்சம் வியாபாரம் இருக்காது. ஒரு 8 மணிக்கு போல் மீன்பாடி வண்டியில் அதில் ஒரு குழா இருக்கும் தண்ணி அடிக்கிறது. இப்போ இல்லை, அதை எடுத்துட்டாங்க. வெளியில் அப்படியே ரோட்டில் பிளாட்ஃபார்மில் நிற்கும், அப்படியே பிளாட்ஃபார்ம் கீழே ரோட்டில் அப்படியே இருக்கும். உட்காந்துருக்கேன், அப்படியே வெளியில் உட்காந்து அப்படியே இருக்கிறேன். அப்போ அந்த தண்டல்காரன் வர்றான், முடிஞ்சிச்சு. தண்டல்காரன் வந்தபோது, நான் என்னாச்சு வாங்கலையா, கொடுப்பா அப்படின்னு, கொடுப்பா அப்படின்னு. உடனே சொன்னால் பாதி இப்போ வாங்கிக்க, பாதி அப்புறமா வாங்கி. நமக்கு உடனே கொடுத்தா முழுசா கொடுங்க, பாதி இப்போ பாதி அப்புறம்ன்ற. உடனே அந்த சுப்ராய நகர் ஏற்ற மாதிரி இருக்க அங்கே தான் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுகிறாரு, நீ வட்டிக்கு வாங்கிட்டே தான் இருப்பியா, நீயோ கடன் வாங்காமல் கொடுப்பாயின்னு சொன்ன. அப்படிங்கும்போது உடனே ஆண்டவர், என்ன ஆண்டவர் இது இப்படி பேசுகிறீரு? உடனே வாங்காமல் என்ன பண்ணிட்டேன், வாங்கக்கூடாது. ஒரு 4 நாள் கழிச்சு வராப்புல, நான் என்னாச்சு கொடுக்கவா அப்படின்னா, வேண்டாம்ப்பா அப்படின்னு. நான் என்னாச்சு, எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லிட்டானா, அண்ணன் தம்பி 2 பேர் அவனுங்க. எங்கள் அண்ணன் ஏதாவது ஆண்டவர் சொல்லிட்டார் வாங்காதன்னு. உண்மையிலே பாருங்க, வாங்கவே நல்லா பாடுவேன், துதிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், நல்லா சபையில் எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிடுவேன், எதை குறித்தும் கவலை இல்லை. ஒரு 2 மாதம் கொஞ்சம் நெருக்கம் இருந்தது. நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலத்தில் நேராக ரெங்கராஜபுரம் மெயின் ரோட்டில் பார்த்தா தெரியும், அந்த வசந்த் அப்பார்ட்மெண்ட் பின்னால் ஒரு பெரிய குடோன் கடை, யாரும் சொல்லலை. நேராக அங்கே போகிறேன், மரம் எடுக்க பார்க்குறதுக்கு போய் காமிச்சாரு, மரம் எடுக்க வந்திருக்கு அப்படின்னு காமிச்சார். அப்போ தான் புதுசு யாரு கூட போனது கூட கிடையாது. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு இருக்கிறதுல எல்லாரும் கழிச்சு போட்டது. ஆகாது என்று தள்ளிய கல்லை மூளைக்கு அது யாரால ஆயிட்டான்? கர்த்தரவ நம்பிக்கை இன்னைக்கு வச்சுக்க நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு சாட்சிக்காக சொல்கிறேன். ஒருவேளை நேரம் இருந்தால் கூட மன்னிக்கவும். எதுக்கு சொல்கிறேன்னா, என் பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வாங்குறதை பார்க்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு ஊழியங்களுக்கு சாட்சியாக கொடுக்க வேண்டும். அப்படி போனேன், பார்த்தேன், பார்த்துட்டு ஒரு ரேட்டு போட்டார், ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ சொன்ன பாட்டு இவ்வளோ போட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டு, எவ்வளோ இருக்குது கையில் என்னாரு. என் கையில் என்ன இல்லை, எப்படி தான் போனேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பணம் இல்லாமல் போக முடியுமா வாங்குறதுக்கு? தண்டல் வாங்கிட்டு இருந்தாலும், தண்டல் வாங்கினா 10,000 ரூபாய் வாங்கினாலே எவ்வளோ கட்டணும் டெய்லி. ஆனால் அங்கே போய் என்னுடைய பணம் இல்லை. அவரு கிறிஸ்டின் மலையாளி, எனக்கு யாருன்னு தெரியாது, யாரும் ரெக்கமெண்ட் கூட பண்ணல. ரெக்கமெண்ட் பண்ணால் கொடுப்பாங்க. அப்போ சொல்லிட்டு இவ்வளோ ஆகுது அப்படின்னாரு. அப்படியா, பணம் இல்லையா? இல்லை அப்படின்னு. உடனே சொன்னார், கட் பண்ணுவது அந்த மரம் உருட்டாக இருக்கும் பெருசாக,
அது என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு பணமே அதே பல ஆயிரம். அது இல்லை அப்படின்னு எப்படி கொடு? வாரம் வாரம் கொடுத்துட்றேன். சரி எடுத்துகிட்டு போ. வாரம் வாரம் என்ன பண்ணிவிடு? தண்டல் வாங்கினா டெய்லி வந்து நிற்பான். இதை வாங்கிட்டு வந்து வியாபாரம் சும்மா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது பார்க்கணும். ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாராம்? இன்னைக்கு நீ போய் விவசாயம் பண்ணணுன்றது இல்லை, நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 90ஆம் சங்கீதத்தில் மோசே ஜெபிக்கிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் தேவ சமுதிர கடல் கூப்பிட, அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது உங்களை என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்கள். நீ அவரை நோக்கி கூப்பிடுவோம். புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, என் பிள்ளை எப்படி இருக்குதாண்டவரே, வருமானம் இல்லையே, கூப்பிட, அவர் உனக்கு நன்மை செய்வார். வியாபாரம் ஆக 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 கேக் எடுத்துட்டு போன்றாரு, பட்டாக்கு எடுத்துட்டு போன்றாரு. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தேவனே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தேவனே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த காலையில நீ ஒண்ணே ஒன்று சொல்ல, ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் தாரா. ஆண்டவரே நீ அவரை தேடுமா, உன்னை தேடி பணம் வரும். உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் தலை உயர்த்தும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை தேவ சமூகத்தில் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போமா? தேவனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஜீவனை உள்ள தேவனை விட்டு விலகி போகிற பொல்லாத இருதயம் ஒருவனுக்கு இல்லாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உம்முடைய இரக்கத்தையும் பாராட்டியறலாம். உன்னுடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் நீதி உள்ள தேவன் அல்ல. மகளே, மகனே, இன்னும் கொஞ்ச காலம் தான் உனக்கு பாடு, கொஞ்ச காலம் தான் உபத்திரவம். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிறதல்ல. அற்பமான ஆரம்ப நாளா இருக்கலாம் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு நீ, ஆண்டவரே என்னுடைய முறுமுறுப்புகளை மாற்றும் ஆண்டவரே. வலிவி போகிற மனதுடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுமார்கள். இந்த உபதேசத்தை கேட்டதனால் இப்பொழுதே பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்கிறவர்கள் ஐயோ, என்னை பரிசுத்தமாக்குங்க ஐயா, என்னை பரிசுத்தமாக்கு. பாடல் பாடணுமே, பாரும் என் தந்தையே அலங்கோலம், என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி வழிபோக்கர் சொல்லுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. எப்படி நடக்கும்போது எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்துக்காக உம்மை மறுதளிக்க கூடாது, உம்மை விட்டு விலகக்கூடாது. உம்மையே சார்ந்து நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று சமுதாயத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரர் அம்மாவை, குடும்பத்தை, பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.